ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடைக்கு ₹2 ப்ளூபெரி ஐஸ் போட போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மளிகை கடையில் ₹2 டியூப் ஐஸ் போடுறதுலேருந்து ரிச்சான ரோஸ் மில்க் போடுற வரைக்கும் நீங்கள் சம்மரில் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும். ₹2 டியூப் ஐஸ், ரோஸ் மில்க், ரஸ்னா, மோர், தயிர், அப்புறம் கூழ் காய்க்கிறது எப்படி, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். மொஜிட்டோ பண்ணுறது. நீங்கள் இந்த சம்மரில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம், 600 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். சரியா, 600 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். அதாவது 1 லிட்டருக்கு 200 கிராம் சுகரு. நம்ம 3 லிட்டர். இது எப்படி 3 லிட்டரு வெறுமனையாக பாத்திரத்தை காமிச்ச 3 லிட்டருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுச்சுன்னா, நம்ம சேனல்லே பைனாப்பிள் ஐஸ் ₹5 பைனாப்பிள் ஐஸ் செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் பாட்டில் வச்சு மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நான் அதே வெசலில் டைரெக்டாக எடுத்திருக்கேன். சரிங்களா, அதை உங்களுக்கு சந்தேகமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதையும் பார்த்துக்காங்க. இப்போ நம்ம 600 கிராம் சுகர் எடுத்ததை இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சுகரை கொட்டி கரைச்சிடலாம். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகரை கொட்டியாச்சு. இது கூடயே நம்ம லெமன் சால்ட். சரிங்களா, லெமன் சால்ட் 1 கிலோக்கு 1 கிராம் கணக்கு 3 கிராம். சரிங்களா, இந்த ஸ்பூன் எனக்கு 3 கிராமு, ஒரு 3 கிராம் லெமன் சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சுகரை கரைச்சி எடுத்துருவோம் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகரை நல்லா கரைச்சாச்சு. சரியா, அடியில் எந்த விதமான சுகருமே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ப்ளூபெரி எசன்ஸ் சேர்க்க போறோம். சரிங்களா, 1.25 ml மெஷரிங் ஸ்பூன் எடுத்துருக்கு. 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1.25 ml × 3. சரிங்களா, 3 லிட்டருக்கு தேவையான எசன்ஸ் விட்டாச்சு. இப்போ நம்ம ஐஸ் ரெடி. இப்போ நம்ம ஜூஸாக ரெடி. சரிங்களா, ப்ளூபெரி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கவரில் போட்டு சீல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எசன்ஸ் பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஓகேயா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபனலில் 1.5 போட போகிறோம். அதை அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் தூரம் போகும். அப்புறம் நம்ம சீல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியே நம்ம இதில் இருக்கிறத ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம சீல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளூபெரி ஐஸை ரஸ்னா கவர், அதாவது இந்த 1.5 ஐஸ் போடுற கவரில் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. சரிங்களா, லென்த்தாக அங்கேருந்து வருது. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சீல் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, ஒரு பக்கம் சீல் பண்ணியிருப்பேன். அந்த எண்டில் ரப்பர் பேண்ட் போட்டிருப்பேன் மடக்கி. சரிங்களா, எதுக்குன்னா இந்த மாதிரி சப்போஸ் சில டைம் ஏர் ஃபில் ஆக முடிச்சு அதை கலட்டிட்டு நம்ம அந்த ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப பேண்ட் போட்டால் நம்மளுக்கு நமக்கு சீல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா, அந்த பைனாப்பிள் ஐஸ் வீடியோவில் 3 லிட்டருக்கு எவ்வளோ கவர் விதிக்கணும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ஐஸ் போட்டோம். சரிங்களா, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, ரோஸ் மில்க்கு, அப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரியான நிறைய இது இருக்கும். பைனாப்பிளில் உங்களுக்கு தெளிவாக எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுமாதிரி சப்போஸ் லீக் வருதுன்னா அந்த லீக் எதனால வருது, எப்படி சரி பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நம்ம ஐஸ் போட போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஐஸோட அளவு இதுலேருந்து இது வரைக்கும் தான் ₹3. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி இப்போ நான் சீல் பண்ண போகிறேன். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளூபெரி ஐஸ் ரெடி. சரிங்களா, நவாப்பழ ஐஸ். சரிங்களா, இப்போ நம்ம கடன் சீல் பண்ணுவோம். கடைசியில் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஐஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா, கடைசி ஒரு 2-3 ஐஸ்க்கு தான் இருக்குது. நான் சொன்ன ரப்பர் பேண்ட் போட்ட இடம் அது அது மாதிரி 3 லிட்டருக்கு எவ்வளோ லென்த் எடுக்கணும்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா, அந்த லென்த் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு பெரிய அளவில் கவர் வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ இதை ஃபுல்லாக போட்டுட்டு இதை கவுண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எவ்வளோ வந்திருக்கு,
எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். சரியா? கரெக்டாக ஒரு 2 அடி, சரிங்களா? ஒரு 2 ஃபீட் தான் மிச்சம் வந்திருக்கு. இது தூக்கி போட்ட வேண்டி தான். இப்போ நான் உங்களுக்கு எல்லா ஐஸையும் இதில் நான் கவுண்ட் பண்ணி 10 வச்சுட்டு எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஐஸ் எல்லாத்தையும் எடுத்து 10 வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக எவ்வளோ ஐஸ் வந்திருக்குன்னா 80 ஐஸ் வந்திருக்கு. சரிங்களா? 8 பங்காக வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 80 ஐஸ் வந்திருக்கு. நீங்கள் 2 ரூபாய்க்கு விற்றா 160 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். நீங்கள் 3 ரூபாய்க்கு விற்றா 240 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதோட செலவு என்னன்னு பார்க்கலாம். 600 கிராம் சீனி 30 ரூபா. சரிங்களா? இந்த கவரு அப்புறம் எசன்ஸு, சரிங்களா? இதுக்கெல்லாம் சேர்த்து வேணால் ஒரு 20 ரூபா போட்டுக்காங்க, 50 ரூபா. அப்புறம் நீங்கள் பண்ணுற மேன் பவர், எலக்ட்ரிசிட்டி கூட ஒரு 10 ரூபா போட்டுக்காங்க, 60 ரூபா. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லேபர் போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம். முதல்ல ஒரு 60 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 3 ரூபாய்க்கு விற்றா 240 ரூபாய்க்கு விற்றுடலாம். சரிங்களா? 240 ரூபாவில் 60 ரூபா மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 180 ரூபா கிடைக்கும். நீங்கள் 2 ரூபாய்க்கு விற்றா 160 ரூபாய்க்கு விற்பீங்க. 60 ரூபா மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் எப்படியோ அப்படி இல்லைங்க. இப்போ நம்மளாம் 3 ரூபா தான் வைக்கும். ஸ்டார்டிங்கில் 2 ரூபான்னு ஆரம்பிச்சு இப்போ 3 ரூபா ஆக்கியாச்சு. நல்லா சேல்ஸ் இருக்குது, நல்லா ப்ராஃபிட், நல்லா டேஸ்ட்டாக, ஹைஜீனிக்காக. ஒரு நாளும் உங்கள் ஜூஸ் மிஸ் ஆகக்கூடாது, ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 365 நாளும் நீங்கள் ஜூஸ் போட்டு ஐஸ் போட்டு கரெக்டாக விற்றா தான் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது வந்து திரும்ப நீங்கள் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் இதாகும். அதனால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஜூஸ் வச்சுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஐஸ் போர்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 வீடியோ ஐஸ் போர்ட் வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்லையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அந்த வீடியோஸை பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஹோட்டல் பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். யார் கேட்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். நீங்களும் எதுவும் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், தள்ளுவண்டி கடை போடணும், ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கணும், ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்கணும், மளிகை கடை வைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.